அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 7 வகையான மூலிகை போட்ட சட்னி. அதுக்கு தேவையானது கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரு 2 வரமிளகா, ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம். இது தூதுவளை, கொஞ்சம் புதினா, இது கறிவேப்பிலை ஒரு கொத்து, இது பிரண்டை, இது முடக்கத்தான் தழை, இது குப்பைமேனி. இது உடம்புக்கு நல்லது. இது மூக்குத்தி பூண்டு தழைன்னு சொல்லுவாங்க. மஞ்சள் பூ பூத்துருக்கும். இது ரத்தம் வந்தால் கூட, அடிப்பட்டு ரத்தம் வந்தால் கூட இது கசக்கி வச்சா ரத்தம் நின்றுடும், நல்லாயிருக்கும். ரவோண்டு புளி. இதெல்லாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கூட மிளகு, கொஞ்சம் சீரகம், இதை வச்சு வதக்கிக்கலாம். பாருங்க, இப்படி வதக்கணும். மிளகு போட்டிருக்கேன், கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கணும். இதில் சீரகம் போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி, சும்மா அது இதில் ஒரு 2 கொத்து போட்டால் போதும். கல் உப்புங்க. வதக்கிட்டு இது தாளிக்கணும்னு கூட இல்லை, அப்படியே சுட சாதத்தில் போட்டு கூட நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு பெஞ்சு சாப்பிட்லாம். இல்லை அப்படியே துவையல் மாதிரி தொட்டுக்கிட்டு கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். டிஃபனுக்கு கூட சாப்பிட்லாம். குப்பைமேனியும் மூக்குத்தி பூண்டும். இது முடக்கத்தான், இது தூதுவளை, பிரண்டையும் கறிவேப்பிலை, கொஞ்சோண்டு புதினா. அவ்வளோதான். இது நல்லா வதங்கணும். நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இப்படி வதங்கணும். 7 வகை மூலிகை சொன்னேன் இல்லையா? என் வீட்டில் கற்பூரவள்ளி இருக்குது, அதை மறந்துட்டேன். சரி, அதுவும் 2 போட்டுக்கலான்ட்டு. பாருங்கள், நிறைய போடணும் இல்லை, அது அதில் ஒரு 2 போடுங்க. மூலிகை தான், உடம்புக்கு நல்லது. சளி பிடிச்சாலும் இந்த மூட்டு வலிக்கிலேருந்து எல்லா வலிக்கும் கேட்கும். நான் இது மாதிரி நாட்டு வைத்தியமே பண்ணி இப்போ கொஞ்சம் எனக்கு கால் வலி, வீக்கம் இதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. எனக்கு இனிமேல் கை வைத்தியம்தான் ஜாஸ்தி. மருந்து மாத்திரை சாப்பிட்றோம், அது அந்த நேரத்துக்கு தான் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் அது வலி இருக்கா. ஆனால் நான் சொல்கிறதெல்லாம் யார்கிட்ட கேட்டு செய்வேன். அப்படி செஞ்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இது அப்படியே வதங்கினதுமே நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். நீங்கள் வீட்டில் இருக்கிறது அது அதில் சும்மா 2 கிடச்சது போடுங்க. இதில் முசுக்கை கிடச்சா அதுவும் போட்டுக்கலாம், சளிக்கு நல்லது. அது இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. சும்மா 2 போடுங்க போதும். இதுவே எவ்வளோ சட்னி ஆகிடும், ஒரு சின்ன ஜார் அளவுக்கு ஆகிடும். வதங்கிடுச்சு, எடுத்து ஆற வச்சு அரைச்சிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், காலையில் வதக்கி வச்சுருந்தோம்ல சட்னி, பாருங்கள். நான் காலையில் இது வதக்கி நான் தோசைக்கு இதை சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. கசப்பாக பச்சை தன்மையாக எதுவுமே இல்லை. நீங்களும் இந்த மாதிரி மூலிகையெல்லாம் போட்டு பசங்களுக்கு வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் ஒரு நாளோ அதிகமாக போடாதீங்க. சும்மா 2 தழை அது கொஞ்சமாக போட்டிங்கன்னா போதும். இதோட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வந்துச்சு. நான் காலையில் கொஞ்சம் தோசைக்கு சாப்பிட்டேன். மிச்சம் இது எதிர் வீட்டில் கொஞ்சம் கொடுத்துருவேன். நல்லாயிருக்கு. உங்களுக்கு வேணும்னா மேலே தாளிப்பு போட்டுக்கோங்க. அப்படியும் இல்லைனாக்கா இதே மாதிரி அரைச்சிட்டு நீங்கள் தோசை மாவில் கலந்தும் பசங்களுக்கு சுட்டு கொடுக்கலாம். சப்பாத்தி மாவில் கலந்தும் சுட்டு கொடுக்கலாம். பூரி மாவில் கலந்தும் பிசைஞ்சிட்டு சுட்டு கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். அந்த பச்சை வாடையெல்லாம் வரல, நல்லாயிருக்கு. வாங்க இன்றைக்கி லஞ்ச் பார்க்கலாம். வழக்கம் போல் லஞ்ச் 2 கத்திரிக்காய் போட்டு கூட்டு, அவ்வளோதான். கூட்டு வச்சுருக்கேன். இதுதான் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் கொடுத்த முருங்கைக்கீரை கடையில். கீரையே தெரியாது பாருங்கள். நாங்கள் இப்படி தான் கடைஞ்சிட்டு, இது சீக்கிரம் ஜீரணம் கூட ஆகிடும். நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் துஆ செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ்.